ஜஸ்ட் ஒரே ஒரு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். அதுவே லிஃப்ட் ஆகிட்டு உங்களுக்கு பூரி மாதிரி ஃபுல்கா டைப்பில் அதுவே லிஃப்ட் ஆகிட்டு வந்துடும். நல்லா குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆலு பரோட்டா போலிலாம் செய்யும்போது இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ வச்சுக்கலாம். ஒரே ஒரு க்ளோஸ் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். எந்த இடத்துலையுமே வெளியில் போகாது. இது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணா எண்ணெய் போட்டுக்கலாம். எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணாலையும் தண்ணி மாதிரி அப்படியே தான் இருக்கும். பாருங்க, இதில் தோசையும் ஊற்றிக்கலாம் சார். அவ்வளோதான் பாருங்க, ஈஸியாக திருப்பி போட்டுக்கலாம். நம்ம அயன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட கம்மி தான். தொடர்ந்து 2 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கரண்ட் செலவும் ஒரு 200லேருந்து 220 சப்பாத்தி வரையும் செஞ்சுக்கலாம். பண்ணுறதுக்கும் ஈஸி. உங்களுக்கு அடெல்லாம் தட்டணும், இது பண்ணணும். ஆம்லேட்லாம் ரொம்ப குயிக்காகிடும் சார். ஆம்லேட்டு, பிரெட்டு, அப்பளம்லாம் ரொம்ப குயிக்காகிடும் பாருங்க. அவ்வளோதான் சார், ஆம்லேட் ரெடி பாருங்க. இது மல்டி மேக்கர் சார், பேரே வந்து மல்டி மேக்கர். அவ்வளோதான் சார், குயிக்கா ஆயிடும் உங்களுக்கு. ஒரு 7 செகண்ட்லயே பாத்தீங்கன்னா அப்பளம், சுட்ட அப்பளம் ரெடி ஆயிடும். சூப்பர் சார். மொறுமொறுன்னு வந்துருச்சு பாருங்க. வச்சுட்டு திருப்பிட்டீங்கன்னா போதும். இந்த பக்கமும் அதே மாதிரி தான். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வேர்க்கடலை கூட பண்ணிக்கலாம். இப்போ சும்மா இப்படி ஷேக் பண்ணி விட்டீங்கன்னா அதுவே ரொட்டேட் ஆகி இது நல்லா மணல்ல வறுத்த மாதிரியே உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கத்திரிக்காய் வச்சிருக்கேன், வெண்டைக்காய் வச்சிருக்கேன், பாவக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துல உங்களுக்கு குக் ஆயிடும். மசாலா ஆட் பண்ணிட்டு கல் மீன்லாம் பண்றீங்க இல்லையா, உங்களுக்கு வாசனையை பார்க்கும் போதே தெரியும். மீன் நல்லா வெந்த கமகமான வாசனையா இருக்கு. ஆன்லைன்ல டெலி ஷாப்பிங், நெட்ல இந்த மாடல் வரும். இது பிளாட்டா இருக்குங்க. மாவு வச்சுட்டு மூடும் போதே வெளியில போயிடும். இதுல சுத்தமா சப்பாத்தி வராது. சும்மா தொடச்சு விட்டாலே போதும். உங்க சேனல் மூலமா வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees ஆஃபர் இருக்கு. 1 year ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கு. வீட்டுக்கே போயிட்டு டெமோ பண்ணி டெலிவரி பண்றோம். ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி விட்டுறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோங்க. எங்கங்க சென்னையில வடபழனி பக்கத்துல அரும்பாக்கம் மெட்ரோ இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்கோங்க. சப்பாத்தி மேக்கர் இல்லைன்னா மல்டி மேக்கர் இப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலே போதுங்க, எல்லா பொருளுமே நீங்க வந்துட்டு இப்போ நீங்க மீன், சிக்கனு, சப்பாத்தி, தோசை, முட்டை ஆம்லேட், பிரெட் ஆம்லேட், இந்த மாதிரி எல்லா பொருளுமே, காய்கறி முதற்கொண்டு எல்லாமே பண்ணிக்கலாங்க. இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோக்குள்ள நீங்க போய் பார்க்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். நம்ம கோல்டன் ஹவுஸ் சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ கிட்ட நம்ம ஆபீஸ் இருக்கு. சோலைமேடுல லொகேட் ஆயிருக்கு. இது வந்து மல்டி மேக்கர் சார். மல்டி மேக்கர்னு நம்ம ஒரு ப்ராடக்ட் பார்க்க போறோம். சப்பாத்தி நம்ம யூஸ்வலா வீட்டில் பண்ணும்போது லேடிஸ்லாம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா தேய்க்கணும், அதை எடுத்து போடணும், 2 பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் வாங்கிட்டாங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு மாவு மட்டும் வைக்கிறாங்க, பிரஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போதும். பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்பாத்தி மேக்கர்னா இந்த மாடல் வரும். ஆன்லைன்ல டெலி ஷாப்பிங், நெட்ல, பிளிப்கார்ட்ல இந்த மாடல் வரும். இது பிளாட்டா இருக்குங்க. மாவு வச்சுட்டு மூடும் போதே வெளியில போயிடும். இதுல சுத்தமா சப்பாத்தி வராது. இதுல எல்லாம் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணி, இது வந்து செராமிக்ங்க. எவ்வளவு ஆயில் யூஸ் பண்ணாலையும் தண்ணி மாதிரி அப்படியே தான் இருக்கும். இப்ப சப்பாத்தி செய்ய போறீங்க இல்ல தோசை செய்ய போறீங்கன்னா அதுக்கு என்ன ஆயில் தேவை அதை மட்டும் எடுத்துக்கும். பாருங்க, நான் இப்போ சப்பாத்தி செஞ்சு காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி உருண்டையான மாவு எடுத்துட்டு சென்டருக்கு ஒரு ஸ்டெப் மேல இங்க வச்சுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா போதும். அவ்வளவுதான் சார், தேய்க்கிற வேலை முடிஞ்சிடும். ஒரு 45 செகண்ட்ல சப்பாத்தி இதுல வெந்துட்டு உங்களுக்கு பூரி மாதிரி ஃபுல் கட்டாய் வந்துருங்க. பூரி மாதிரியே உப்பி வந்துரும். ஆமா, பூரி மாதிரியே வந்துரும். டபுள் சைடு பிரவுனிஷ் கலர் வரும். கலர் வந்ததுக்கு அப்புறம் கடைசியா மூடி விட்டீங்கன்னா பூரி ஆட்ட ஃபுல்காக வந்து பாருங்க சார், வெந்துட்டு இருக்கு. இது மாதிரி 2 சைடு இது மாதிரி பிரவுனிஷ் கலர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆர்டினரி சப்பாத்தி வேணா நீங்க ஆயில் போட்டு எடுத்துக்கலாம் சார். ஆயில் சப்பாத்தியா இந்த ஃபுல்கா மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கடைசியா மூடி விட்டீங்கன்னா அதுவே லிஃப்ட் ஆயிட்டு உங்களுக்கு பூரி மாதிரி ஃபுல்கா டைப்ல அதுவே லிஃப்ட் ஆகி வந்துடும். ஆமா, இந்த மாதிரி வரும்போது நல்லா குழந்தைங்களாம் பாத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆஃபீஸ், காலேஜ், ஸ்கூல் எங்கே ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தா இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் சார். எண்ணெய் இல்லாம 8 மணி நேரம் சேம் சாப்பிட்டே இருக்கும் ஆஃபீஸ். சூப்பரா இருக்கு சார். கண்டிப்பா. ஆலு பரோட்டா போலிலாம் செய்யும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில வரும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். இதுல பண்ணும்போது ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம் சார். இது மாவா கொஞ்சம் அகலமா பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இது மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு மச்சிருக்கேன். இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ வச்சுக்கலாம். இதே நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா பச்சையாவை கீரை ஐட்டம்ஸ், இந்த சுகர் இருக்கிறவங்களாம் மார்னிங் டைமில் பாலக்கீரை அந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி உள்ளே வச்சா ரொம்ப நல்லது. இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வராங்க, கேரட் பீட்ரூட்ல கூட பச்சை துருவி வைக்கலாம். வச்சுட்டு பாருங்க, சேம் சப்பாத்தி மாதிரி தான். ஒரே ஒரு க்ளோஸ் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு செகண்ட் தான் சார். ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதுவே நீங்கள் கையில் தைக்கும் போது என்ன ஆகுனா இந்த ஃபில்லிங்ஸ் ஒரு பக்கம், மாவு ஒரு பக்கமும் எங்கேயாவது உங்களுக்கு பாருங்க எந்த இடத்துலையுமே வெளியில் போகாது. இங்கே இருக்கிறது இங்கேயே இருக்கும். இது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணா எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நார்மலாக தோசைகள்ல எண்ணெய் போட்டீங்கன்னா உங்களுக்கு புகை வரும், ஃபீல் ஆகும். இந்த ஆயில் அப்படியே இருக்கு பாருங்க. இந்த சப்பாத்திக்கு ஆயில் தேவை, அதை மட்டும் தான் எடுத்துக்கும். மீதி அப்படியே தான் இருக்கும். பாருங்க சார், வெந்துட்டு இருக்கு. இது மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம உள்ள ஸ்டஃப்டு வச்சிட்டனால இது ஃபுல்கா வராது. அதனால நம்ம வந்து இது மாதிரி ஆலு சப்பாத்தி ரெடி ஆன உடனே நீங்க எடுத்துக்கலாம். இதே ஆலு சப்பாத்தி இல்ல போலிலாம் கிறிஸ்பியா வேணும்னா அதை மூடி வச்சிடணும் சார். சாப்பிட்டா வேணா அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே ஓப்பன்லயே எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துல இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று ரெடி ஆயிருது. கண்டிப்பா சார். டெய்லி நீங்க 40 ல இருந்து 50 சப்பாத்தி ஆயில் போட்டு செஞ்சுக்கலாம், போடாம கூட செஞ்சுக்கலாம். பாருங்க, இதுல தோசையும் ஊத்திக்கலாம் சார். தோசை ஊத்திக்கலாம் சார். என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா. இப்போ நார்மலா இப்போ தவாலே கூட நம்ம சப்பாத்தி பண்ணிட்டு தோசை ஊத்த முடியாது, தோசை ஊத்திட்டு சப்பாத்தி பண்ண முடியாது. ஏன்னா அது கல்
கல் செட்டாக தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஓகே. இது வந்து அப்படி இல்லை, செராமிக்ன்றதுனால நீங்கள் தோசை ஊற்றிட்டு அப்புறம் சப்பாத்தி பண்ணலாம், இல்லை சப்பாத்தி பண்ணிட்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வேணும்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஆயில் நெய் பட்டர் எண்ணெய் கூட மேலே அப்ளை போட்டுக்கலாம் நம்ம. இதில் நம்ம எப்படி சார் கரண்ட் பில்லு அப்படின்ற மாதிரிலாம் எப்படி சார் நமக்கு? கரண்ட் பில் வந்து இதில் அதிகமாகும் சார். 500 வாட்ஸ் தான். நம்ம அயன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஆமாம் சார், அதோட கம்மி தான். அதுவும் இல்லாமல் 2 நிமிஷம் ஆன்ல இருக்க 2 நிமிஷம் கட் ஆஃப் ஆகிடும். ஓ அது வேற இருக்கு. ஆமாம், இது ஹீட் ஓவர் வந்து கிரீன் வந்துடும். அதனால உங்களுக்கு டெய்லி 40லேருந்து 50 சப்பாத்தி வரையும் செஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகே. தொடர்ந்து 2 மணி நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு யூனிட் கரண்ட் செலவும் ஒரு 200லேருந்து 220 சப்பாத்தி வரையும் செஞ்சுக்கலாம். ஒரு யூனிட் தான் வருமா சார்? ஆமாம். இதே நீங்கள் 1 ஹவர் யூஸ் பண்ணீங்கன்னா கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 rupees அந்த மாதிரி செலவாகும். ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு 6 ரூபாயில முடிஞ்சிடும். எடுத்துட்டீங்கன்னா பாருங்க, எதுவுமே ஒரு நிமிஷம் தான். என்ன சார்? ஆமாம், கிடையாது, ஒரு நிமிஷம் கூட இல்லை சார். அவ்வளோதான் பாருங்க, ஈஸியாக திருப்பி போட்டுக்கலாம். இதே நம்ம குழந்தைகளுக்குன்னா மெலிசா ஊற்றி தேய்ச்சிட்டு இதை மூடி விட்டிங்கன்னா ரோஸ்ட் மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. தோசை இது நார்மல் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ரோஸ்ட் மாதிரி வேணும்னா மெலிசா தேய்ச்சிட்டு மூடி விட்டிங்கன்னா ரோஸ்ட் மாதிரி வரும். பாருங்க சார், அவ்வளோதான் தோசை ரெடி ஆயிடுச்சு. ஓகே சார், எடுத்துடலாம் சார். தோசைக்கு அடைக்கு இந்த மாதிரி மட்டும் இது மாதிரி உட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ணுங்க, நல்லா லைஃப் கிடைக்கும் சார். அவ்வளோதான் பாருங்க. ஓகே, சூப்பராக வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம ராகி அடைலாம் கூட பண்ணிக்கலாம். ராகி அடை, இது அக்கி ரொட்டிலாம் கூட பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி நம்ம தோசையா ஊற்றினா நம்ம சாப்பிட மாட்டாங்க. சரி, இது பாருங்க, இந்த மாதிரி அடையா பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு பண்ணுறதுக்கும் ஈஸி. உங்களுக்கு அடைலாம் தட்டணும், இது பண்ணணும். சூப்பர், அவ்வளோதான் சார். அருமையாக வந்திருக்கு. அருமையாக வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா அடைக்கலாம், எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடைக்கலாம் எண்ணெய் போட்டால் தான் நல்லது சார். ஆயில் இல்லாமல் 60 வெரைட்டிஸ் வரையும் பண்ணிக்கலாம். எல்லாமே இது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி அது மாதிரி வெரைட்டிஸ் கூட பண்ணிக்கலாம். மீன், இதில் சிக்கனு, மீன்லாம் கூட போட்டுக்கலாமா சார்? மீன்லாம் பண்ணிக்கலாம் சார். கடைசியாக போட்டு காட்டுறேன். ஓகே பாருங்க, அவ்வளோதான் சார், வெந்துட்டு இருக்கு. இப்படி திருப்பி போட்டால் போதும் சார். ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்தில். அடைலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். 2 இல்லை 3 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான் பாருங்க, வெந்துருச்சு, எடுத்துடலாம் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கையை சூடாக இருக்குன்ற கஸ்டமருக்குலாம் இந்த மாதிரி உட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ண லைஃப் வரும் நல்லா உங்களுக்கு. இப்போ தோசை செஞ்சீங்கன்னா மட்டும் இது மாதிரி ஒரு காட்டன் ட்ரை கிளாத்தில் ஒரு டைம் தொடச்சிருங்க சார், க்ளீனாக போயிடும். எதுவுமே ஸ்டிக் ஆகாது. க்ளீன் பண்ணுறது ஒன்றும் இல்லை சார். நார்மலாக அந்த ஃப்ளக்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான்வெஜ் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்மெல் வரும். லிக்விட் சோப் இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 ட்ராப் போட்டு சும்மா தொடச்சி விட்டாலே போதும். அடுத்தது நம்ம ஆம்லேட் பண்ணுறது எப்படின்னு செஞ்சு காட்ட பாருங்க. இது வந்து 2 முட்டை கூட ஊற்றலாம் சார். பெரிய சைஸ்ன்றதுனால 2 கூட போட்டுக்கலாம். இதே நம்ம சின்னதுன்னா 1 முட்டை ஊற்றினா போதும். இது 2 முட்டை போட்டிங்கன்னா நல்லா டபுள் ஆம்லேட்டா நல்லா இருக்கும். அவ்வளோதான் பாருங்க. உங்களுக்கு தேவையானது ஆனியன் இது மாதிரி நான் வச்சிருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே போட்டு நார்மல் நம்ம வீட்டில் பண்ற மாதிரி தான், அதே மாதிரி தான் சார். உங்களுக்கு இதை ஊற்றிட்டு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணணும்னு கூட தேவையில்லை சார் எக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது குழியாட்டினால வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி அப்படியே ரொட்டேஷன் பண்ணி விட்டீங்கன்னா போதும். ஆமாம், ரொட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்க சார். சூப்பர் ரவுண்டாக வந்துருச்சு நம்மளுக்கு. ஆமாம், ரவுண்டாக வந்துடும். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா மேலே ஆயில் போட்டுக்கலாம் நீங்கள். இதை மட்டும் லைட்டாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஃபி ஆம்லேட் மட்டும் லைட்டாக உப்பி வரும் பாருங்க. ஆம்லேட்லாம் ரொம்ப குயிக்காகிடும் சார். ஆம்லேட்டு, பிரெட்டு, அப்பளம்லாம் ரொம்ப குயிக்காகிடுச்சு. அவ்வளோதான் பாருங்க. இந்த சைடில் உட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி திருப்பி போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். சும்மா பாருங்க, நம்ம கல்ல எப்படி போடுறோமோ அதே சேம் கான்செப்ட் தான் சார். சும்மா க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான் பாருங்க. அவ்வளோதான் சார், ஆம்லேட் ரெடி பாருங்க. 3 முட்டை போட்ட மாதிரி இருக்கும். ஓகே சார், அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். ஆமா, வீட்ல இது லேடிஸ் இல்லனா கூட நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ பிரெட் டோஸ்ட் சாண்ட்விச் எல்லாம் பண்றீங்க இல்லையா, இப்போ பிரெட் டோஸ்ட் எல்லாம் தனியா வாங்குனீங்கன்னா கூட ஒரு 1200 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரை வருங்க. ஓகே சார், எந்த கம்பெனி வாங்கலாம் இதுலயே பண்ணிக்கலாம். நீங்க அழகா பாருங்க, எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே வாங்குனாலே போதும். இது மல்டிமேக்கர் சார், பேரே வந்து மல்டிமேக்கர். பாருங்க, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு நான் எண்ணெய் போட்டிருக்கேன். பட்டர்ல கீ வேன் போட்டீங்கன்னா பிரெட் டோஸ்ட்லாம் ரொம்ப உங்களுக்கு கிறிஸ்பியா வரும். சூப்பர் சார். அவ்வளோதான். இதை மூடி வச்சுட்டீங்கன்னா போதும். இந்த பக்கம் ஒரு 5 செகண்ட், இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு 5 செகண்ட். பிரெட் வந்து சாஃப்டான ஐட்டம் இல்லையா, அவ்வளோதான் சார், குயிக்காக ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கையிலே கூட எடுத்துடலாம். இது ஹீட்டாக இருக்கிறவங்க வந்து உட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியா மொறுமொறுன்னு வந்துரும். சூப்பர் சார். பிரெட் டோஸ்டும் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சார் பண்ண போறோம்? அடுத்தது பாத்தீங்கன்னா அப்பளம் சார். அப்பளம் வித்தவுட் ஆயில சுட்ட அப்பளம் பண்றாங்களே, கேஸ்ல ஃப்ளேம்லாம் சுடுவாங்க. ஆமா சார். எண்ணெய் சாப்பிடக்கூடாதுன்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி சுட்ட அப்பளமா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வைக்கிறீங்க, சும்மா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட் இப்படியே பிடிச்சிட்டீங்கன்னா போதும். ஓகே. இந்த பக்கம் திருப்பிட்டு இன்னொரு 2 செகண்ட், ஒரு 7 செகண்ட்லயே பாத்தீங்கன்னா அப்பளம் சுட்ட அப்பளம் ரெடி ஆயிரும். அவ்வளோதான் சார். அவ்வளோதான். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பி ஆகிடும். இப்போ நம்ம எண்ணெய் போட்டு இது பண்ணோம் செய்யலாம். எண்ணெய் உங்களுக்கு வேணும்னாலே நீங்கள் எண்ணெய் 2 ட்ராப் போட்டு கூட பண்ணிக்கலாம் சார். நான் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, அதுவும் செஞ்சு காட்டிடுறேன்.
எண்ணெய் வேணும்னா எண்ணெய் போட்டுட்டு ஓகே இப்போ நீங்க அப்பளம் இப்போ சப்பாத்தி லஞ்ச் அது சாப்பிட்றீங்க சப்பாத்தி செய்றீங்க அப்பளத்துக்காக மட்டும் நீங்க ஒரு 1 லிட்டர் எண்ணெய் ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அப்பளம் சுடுறத விட இதுலயே உங்களுக்கு எண்ணெய் வேணாலும் எண்ணெய் போட்டும் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமாலும் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். அவ்வளவுதான் சார். இது எண்ணெய் போட்டது. ஆமா இது பாருங்க ஆறி இருக்கும் பாருங்க. சூப்பர் சார். மொறுமொறுன்னு வந்துருச்சு பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சார் நம்ம பிரெட் ஆம்லெட் எப்படி போடுறதுன்னு நம்ம கடையில போய் தான் பிரெட் ஆம்லெட் சாப்பிடணும்னு இல்ல வீட்டுல நீங்களே ஹைஜீனிக்கா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சும்மா பாருங்க எக் அடிக்கிறீங்க இது பிளைனாவே போடுறோம் சார். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்க ஆனியன் என்ன தேவைப்படுதோ மேலே போட்டுக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது தேய்க்கிற வேலை கிடையாது. இந்த மிஷினில் பொறுத்த வரைக்கும் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னாவே முடிஞ்சிடும் ரவுண்டாக வர்றதுக்காக. ஆமாம் ரவுண்டாக வர்றதுக்காக. பாருங்க பிரெட் இந்த இடத்துல வைக்கிறீங்க வச்சுட்டு திருப்பிட்டிங்கன்னா போதும். இந்த பக்கமும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக கவர் ஆகணுன்றதுக்காக. இப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஆயில் நெய் என்ன தேவைப்படுதோ போட்டுக்கலாம். ஆமாம் போட்டுடலாம். ஆம்லேட்டுக்கு போடணும் இல்லையா அது மாதிரி மூடி வச்சுட்டிங்கன்னா ஆமாம் திருப்பி போட்டுருங்க. இந்த பக்கம்லாம் வேகாமல் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி போட்டுக்கலாம் சார். திருப்பி போட்டிங்கன்னா இது அதிகமாக டைம் எடுத்துக்காதுங்க. சும்மா ஒரு 2-3 செகண்ட் தான் அவ்வளோ. திருப்பிட்டு பிரெட் ஆம்லேட் நம்ம கடையில் செய்கிற மாதிரியே வேணும்னாக்கல இது ஆமாம் சாஸ் என்ன வேணுமோ நீங்கள் மைனஸ் ப்ளஸ் எது வேணுமோ புதினா சட்னி எது வேணுமோ போட்டு கடையில் செய்கிற மாதிரியே வேணும்னா இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்க இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அப்ளை பண்ணி. இப்போ இதே நீங்கள் கடையில் போய் சாப்பிட்ணுன்னா சென்னையில் இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா 60 ரூபா வரும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இல்லை சார் அவ்வளோதான் 2 நிமிஷம் தான். நம்மளே மிஷின் ஆன் பண்ணுறோம் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே மோஸ்ட்லி நான் தவால செய்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே செஞ்சு காட்டிட்டேன் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வேர்க்கடலை கூட பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கீங்க அடுத்தது சட்னி அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கேஸ் அண்டை போக தேவையில்ல. ஒன்றும் இல்லை இது மாதிரி வேர்க்கடலை எடுத்துட்டு இப்படி கொட்டி விட்டீங்கன்னா போதும். 1/4 kg அளவு கொட்டலாம் இதில். இந்த மாதிரி கொட்டிட்டு ஒரு இது வேர்க்கடலை எக்ஸாம்பிள் கொட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் பாதாம் பிஸ்தா நட்ஸஸ் ஆமாம் குழந்தைங்க இப்போ ஸ்கூலில் விட்டு வராங்க நட்ஸஸ் ஏதோ பண்ணி கொடுக்கணும் கூட நீங்கள் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். உடன் ஸ்டிக் யூஸ் பண்ணி உடன் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட இதில் நீங்கள் சும்மா இப்படி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே ரொட்டேட் ஆகிடும். இதே மாதிரி இப்போ வேர்க்கடலை நான் இப்போ கொட்டுறேன் இல்லைங்களா அதே மாதிரி தான் சார் இப்போ வச்சிருக்கேன் பாருங்க. கத்திரிக்காய் வச்சிருக்கேன் வெண்டைக்காய் வச்சிருக்கேன் பாவக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 நிமிஷத்துல உங்களுக்கு குக் ஆயிடும். இது வந்து உங்களுக்கு ஒரு 3 to 4 நிமிஷம் சரிங்களா. இப்ப மீன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 8 to 9 minutes ஆகும். கல்ல நம்ம மீன் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி. அது எல்லாமே நம்ம டெமோல ஃபுல்லா காட்ட முடியல. எல்லாமே ஓரளவுக்கு செஞ்சு காட்டிட்டேன். உங்களுக்கு டவுட் இருக்கிற கஸ்டமருக்கு வீட்டிலே கூட டெமோ காட்டு கொடுக்கலாம் சார். வீட்டுக்கே வந்து கூட நம்ம டெமோ காட்டிடலாம். வீட்டுக்கே வந்து அவங்க மாலை செஞ்சு காட்டே கொடுத்துடலாம் சார். சென்னையில இந்த மாதிரி பாருங்க ப்ரௌனிஷ் வந்துருச்சு. கலர் பிளாக் கலரே நல்லா வந்துருச்சு. ஒரு சவுண்டும் பட்டு ஆமா எடுக்கும் போது பாருங்க இப்படி வச்சும் தள்ளி விட்டுக்கலாம் இல்லை இப்படி எடுத்துட்டும் கொட்டிக்கலாம். கொட்டினா ஈஸியாக வேலை முடியும். இது நல்லா மணலில் வறுத்த மாதிரியே உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மீன் இவ்வளோ நேரம் ஏன்னு நம்ம மீன் பண்ணலன்னா நிறைய நம்ம வியூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடேரியன்லாம் இருப்பாங்க. அதனால கடைசியாக மீன் பண்ணி காட்ட பாருங்க. இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரையாக வர வரையும் வச்சுடுங்க. இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணிட்டு கல் மீன்லாம் பண்ணுறீங்க இல்லையா அதே மாதிரி தான் சார். இந்த இடத்துல வைக்கிறீங்க எண்ணெய் வேணும்னா மேலே போட்டுட்டுங்க. போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் அந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிடலாம் சார் மீன். சூப்பர். திருப்பிட்டு இன்னொரு 3 நிமிஷம். உங்களுக்கு வாசனையை பார்க்கும்போதே தெரியும் மீன் நல்லா வெந்த கமகமான வாசனையாக இருக்கு. அவ்வளோதான் சார் எடுத்துடலாம் பாருங்க. சூப்பர் சார். அழகாக குக் ஆகிடும் உங்களுக்கு. இப்படி பண்ணும் போதே தெரியுது பாருங்க வெந்தது. புரியுதுங்களா பாருங்க. இது கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் சார். இப்போ மீன்லாம் செய்றீங்க மசாலாலாம் கீழே இருக்கும் அந்த எண்ணெய்லாம் இருக்கும். சரிங்க சார். இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சு சும்மா தொடச்சிங்கனாவே க்ளீனாக போயிடும். அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஆமாம் அது சுமல் ஏதாவது உங்களுக்கு சுமல் அடிக்குதுன்ற மாதிரி இருந்தால் அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு லிக்விட் ஊத்திட்டு தேய்ச்சி. ஓகே சார். இப்போ ஃபுல்லாவே நம்ம ஃபுல்லா டெமோ காட்டுனீங்க பக்காவா பண்ணிருந்தீங்க. கண்டிப்பா சார். எல்லா பொருளுமே எனக்குலாம் மீன்லாம் நீங்க பண்ணதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நமக்கு பண்ணி காட்டிட்டீங்க. அதோட ரேட் எப்படி சார் நம்மளுக்கு? சார் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4575 ரூபா சார் ப்ராடக்ட்டோட காஸ்ட் ரேட். இப்போ சென்னை விளாக்ஸ் மூலியமா உங்க சேனல் மூலியமா வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees ஆஃபர் இருக்கு. 1000 rupees ஆஃபர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா சார். உங்க சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நம்ம 1000 rupees ஆஃபர் கொடுக்குறோம். 1000 ரூபாய் வந்து ஆஃபரா கொடுத்துறோம். ஆமா ஆஃபரா கொடுத்துறோம் சார். அது 3575 ரூபாய் வருது சார். இது 10 பெரிய சைஸ் வரும். இதுலயே நம்மளுக்கு சின்னது ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருக்கும். சின்னதாவே போதும் அப்படின்ற கஸ்டமருக்கு இது 3575 ரூபாய். அதே சேம் 1000 ரூபாய் ஆஃபர் இருக்கு. 2575 ரூபாய் சார். சூப்பர் சார். கீழே நம்பர் போயிட்டு கால் பண்ணீங்கன்னா
ஃபுல் என்கொயரி பண்ணுவோம். ஓகே சார். இப்போ இது எப்படி சார் நம்ம டெமோ கொடுக்குமா, டோர் டெலிவரியா, கேஷ் ஆன் டெலிவரி, இல்லை எப்படி சார் நம்ம பண்ணலாம்? இது வந்து 2 ஆப்ஷன் இருக்குது சார். அட்ரஸ் ஒரு 200 rupees கொடுத்து புக் பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கே போயிட்டு டெமோ பண்ணி டெலிவரி பண்ணுறோம். வீட்டுக்கு வந்து டெமோ கொடுத்து கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக சார். ஓகே. அப்படி இல்லை நம்ம போக முடியாத ஏரியாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணி விட்றோம் சார். ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி விட்றோம். ஃப்ரீ ஷிப்பிங். கன்னியாகுமரிலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறாங்க, அவங்க செய்ய தெரியல அப்படின்னா வீடியோ கால்லே நம்ம என்ன எல்லாமே சொல்லி தந்துடுறோம். மாவு மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்லி தந்துடுறோம். ஓகே சார். இப்போ இதோட மெயின்டெனன்ஸ், வாரண்டி அந்த மாதிரி எப்படி சார்? இது மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை சார். இந்த மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னதா தொடச்சி வச்சிங்கன்னா போதும், நல்லா அழுத்தி தொடச்சி வச்சிங்கன்னா போதும். ஃப்ளக்கை ரிமூவ் பண்ணிட்டு தண்ணி போட்டு துடைக்கணும். வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 year ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கு சார். 1 year ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கு. 5 வருஷம் வரை சர்வீஸ் ஃப்ரீயா நம்மளே பண்ணிடுறோம். சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரோம். குறிப்பா சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வெயிட் பண்ணாங்கன்னா வீட்டுக்கே போயிட்டு சர்வீஸ் பண்றோம். இல்லப்பா எனக்கு ஒரு சில கஸ்டமர் அர்ஜென்ட் படும், அவங்க வந்து நாங்க அட்ரஸ் லொகேஷன் ஷேர் பண்றோம், இங்கே வந்து பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஓகே, சூப்பருங்க சார். இந்த ப்ராடக்ட்லாம் எங்கெங்கலாம் நம்ம டெலிவரி கொடுக்கும், எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் இப்போ நம்ம சார்? இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நான் சென்னை பக்கத்தில் 4 டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, வேலூர் வரையும் போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி, கடலூர், விருதாச்சலம், மோஸ்ட்லி டைரக்டாவே போலாம். ஆமா. இப்போ கொரியர் மூலமா அனுப்புறதுனா எங்கெங்க வரைக்கும் அனுப்புவோம்? இந்தியா ஃபுல்லா நம்ம கொரியர் ஆப்ஷன் இருக்கு. இந்தியா ஃபுல்லா அனுப்பிக்கலாம். சூப்பர். வெளிநாட்டுக்குலாம் கூட நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 110 வோல்டேஜ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் சார். யூஎஸ்ஏல கூட நம்ம கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன், போய் செக் பண்ணிருக்காங்க. பிரைஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்காக ஒரு 1000 rupees வந்து 2 ப்ராடக்ட்லயுமே உங்களுக்கு வந்து ஆஃபராகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. உடனே வந்துட்டு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க ப்ராடக்ட்டை. உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுத்துட்டு டெமோவும் கொடுத்துட்றாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.